எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு ஸ்வீட்டோடு அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க நம்ம தமிழரின் பாரம்பரிய பொரி அரிசி உருண்டை. இந்த ஸ்வீட்டை நம்ம நிறையா பேர் கிராமத்தில் இருக்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறப்ப கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். இப்போ வரைக்குமே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். இது வரைக்கும் எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிற அந்த கருத்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். பாரதியாரோட வார்த்தைகளில் உருவான ஒரு அழகான கருத்து. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு நினச்சி என்றைக்குமே நம்ம மனம் தளரவே கூடாது. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு நம்ம போராட வாழ்க்கையில் பல இடங்களில் நம்ம கற்றுக்கணும். அப்போது தான் நம்ம வாழ்க்கை இன்னும் செழுமையானதாக இருக்கும். இன்றைக்கான கருத்தை பார்த்தாச்சு. இப்போ வாங்க அந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சிடுறேன். இப்போ நான் தேவையான அரிசியை அளந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை அரிசி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கடாயில் போட்டு நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை வறுக்கும்போது மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அரிசி ரொம்ப கருகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசியோட கலர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்காக வெள்ளத்தை நசுக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 200 கிராம் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வெள்ளத்தில் குட்டி குட்டி தூசி கல் ஏதாவது இருக்கும். அதனால் முதல்ல நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா இந்த உப்பு போடுறது நம்மளோட அந்த இனிப்பு சுவையை மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக மட்டும்தான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்ச அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஃபஸ்ட் உரலில் இடித்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து வறுக்கும் போதே நல்லா குண்டு குண்டாக பொரி மாதிரி ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க.
அடுத்து நம்ம இடித்து வச்ச மாவு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத அளந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ என்கிட்ட 1 கப் மாவு இருக்குது. 1 கப் மாவுக்கு 3 கப் நம்ம தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். முதல்ல நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது என்கிட்ட 1 கப் இருக்குது. இது கூடவே இன்னும் 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி அப்படின்றது கரெக்டான அளவு. இதோட நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களால் உருண்டையாக பிடிக்க முடியாது. ரொம்ப பசை மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உருண்டை ரொம்ப டைட்டாக ஆகிடும். ஸோ இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச மாவு இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலக்கும்போது ஒரு கையால் கண்டினியூஸாக நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் மாவு. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இந்த தண்ணியில் தான் அந்த அரிசி நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏலக்காய் இடித்து போடலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு தண்ணி எல்லாம் உள்ளே எடுத்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த மாவை வந்து ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ஆறிடுச்சுன்னா அதில் அந்த தேங்காய் பூ ஒட்டாது. அதனால் லைட்டாக நம்ம கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நீங்கள் இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நம்மளோட பாரம்பரிய பொரி அரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.